அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أتاكم رمضان شهر مبارك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் சர்க்காரே மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா கருணையும் அவனுடைய அன்பும் எப்பொழுதும் ஏற்படுத்துமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை ஏற்றுக்கொண்டு இதற்காக வேண்டி நாம் செலவழித்த நேரம், காலம், பொருளாதாரம், உழைப்பு, இதை அத்தனைக்கும் சிறந்த பகரத்தை துன்யாவிலும் நாளை உஹ்ராவிலும் தந்தருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டும் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்ப மக்களையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரௌதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் வருகிற நல்ல நசீபை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிக் கொள்வானாக. உலகை விட்டு நாம் பிரிகிற அந்த நாளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்முடைய வாழ்வின் கடைசி வார்த்தையாகவும் ஈமானிய ஒளியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழ் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான நாற்பெரும் விழாவிற்கு தலைவராக இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட் பஜார் நிர்வாகத்தினுடைய தலைவரும் இந்த நிகழ்வின் தலைவருமாக இருக்கிற ஹாஜி சாஹிப் அவர்களே, விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்புக்கு மேலே சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த ஜமாத்தினுடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்களே, நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற இந்த மஹல்லாவினுடைய இந்த மஸ்ஜிதினுடைய நீண்டகால இமாமும் மஹல்லா மக்களின் நன்மதிப்பையும் நல்ல துவாவையும் பெற்று மக்களை மார்க்க பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹஜரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு சிறப்பானதொரு நல்லதொரு உரையை தந்து குர்ஆனின் பக்கம் நமக்கான தேட்டத்தையும் ஆர்வத்தையும் மார்க்க ஈடுபாட்டையும் தங்களுடைய இயல்பான பேச்சினால் நம் கல்புகளுக்குள்ளே கொண்டு சேர்த்திருக்கிற திருச்சியின் அடையாளமாக இருக்கிற ஜாமியாவினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஹஜரத் பெருந்தகை அவர்களே, சுறுசுறுப்பாக இயங்கி எனக்கு நினைவு இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நிகழ்வுக்காக நம்மை தொடர்பு கொண்டதிலிருந்து இப்பொழுது வரை பள்ளியினுடைய நிகழ்வையும்
மிகச் சிறப்புப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிற நிகழ்வின் நன்றியுரை ஆற்ற இருக்கிற இந்த பொருளாளர் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களே, மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹல்லாவினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்நாள் மற்றும் முன்னாள் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, பள்ளியின் துணைத் தலைவர் அவர்கள் வந்தவுடன் சொன்னார்கள், மேலே பெண்கள் அதிகமாக வந்து அமர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. வருகையிலிருந்து அமைதி காத்து நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை முழுமையாக ஏற்று அருள் புரியட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, புனிதமான ரமதானினுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது. இன்னும் எண்ணப்படுகிற நாட்கள் மட்டுமே நம்முடைய கையிலே மிச்சம் இருக்கிறது. உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் சீசன் வரும். இது இந்த பல வகைக்கான சீசன், இது அறுவடை காலம், இது வியாபாரத்தினுடைய சீசன், இது விவசாயத்தினுடைய சீசன், இது சுற்றுலாத்தலம் செல்வதற்கான ஒரு காலம் என்று சீசன்கள் வருகிறது. அந்தந்த சீசன்களிலே நாம் என்ன முதலை போட்டு வியாபாரத்திற்கு, தொழிலுக்கு, நமக்கான வாழ்வாதாரத்திற்காக வேண்டி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோமோ அதை சரியான முறையிலே பயன்படுத்த நினைப்போம், பயன்படுத்துவோம். கொஞ்சம் அதிலே கவனக்குறைவாக அல்லது கண்டும் காணாமல் நடக்கட்டும் பார்த்துக்கலாம், இது இல்லைன்னா அடுத்து அப்படின்னு யாரும் நம்மள இருக்கிறது இல்லை. சீசனை பயன்படுத்தாமல் அதற்காக வேண்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய முதலை சரியான முறையிலே இரட்டிப்பாக பன்மடங்கான லாபத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்கள். உழைக்க தெரியாததா, நீ விவரம் தெரியாத ஆளா இருக்கிறிய, இப்படி முதல்ல போட்டு சீசன்ல கடையை திறக்காம வீட்டுல முடங்கி கிடந்தனா என்ன, உனக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியல என்று நம்மை ஏசி பேசுவார்கள் இல்லையா? அதே போன்று ஆகிரத்திற்கான சீசன் வரப்போகிறது, அதுதான் ரமதான். ஆகிரத்தை மையப்படுத்தி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அவனோடு நம்முடைய தொடர்புகளை இன்னும் அதிகமாக இணைத்துக் கொள்வதற்கான ஒரு சீசன் வரப்போகிறது, அதுதான் ரமதான். அந்த சீசனில் நாம் எந்த அளவிற்கு இறைவனை நோக்கி நெருங்க போகிறோம் என்பதுதான் உங்களுக்கும் எனக்குமான மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ரமதான் வருது, நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன சந்தோஷம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து தரணும், நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது சில பேருடைய எண்ணப்பாடு, மகிழ்ச்சி. இன்னும் சில பேருடைய எண்ணப்பாடு, இந்த ரமதானை வச்சு நம்ம ஒரு லாபம் சம்பாதிச்சிடணும், நம்ம பிசினஸ் பண்றோம், தொழில் பண்றோம், இதற்கான இறக்குமதிகளை போட்டு வச்சிருக்கிறோம், இதுல கொஞ்சம் கூடுதலாக லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சிலருடைய எண்ணப்பாடு. சில பிள்ளைங்க, இளவட்டமான பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சினா மகிழ்ச்சினா எப்படி, ரமதான் வருது, இனிமே 30 நாள் ஒரே கொண்டாட்டம் தான், ராத்திரி எல்லாம் முடிக்கிறது தான், ராத்திரி எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது தான், நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது தான், இரவெல்லாம் பகல், பகல் எல்லாம் இரவு, இப்படி கழிக்க வேண்டியதுதான் என்பது சிலருடைய மகிழ்ச்சி. ஆனால் வேறு சிலருடைய எண்ணப்பாடு, ரமலான் வருது, என்னுடைய ஈமானுக்கு நான் சார்ஜ் கொடுக்க போறேன், என்னுடைய அமலுக்கு இன்னும் புத்துணர்வை கொடுக்க போறேன், நான் இன்னும் அல்லாஹ்வோடு நெருங்கி பேச போறேன், படைப்புகளோடு இத்தனை ஆண்டுகள் தொடர்பிலேயே இருந்தேன், அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படைச்சவனோடு உண்டான கனெக்ஷனை கூட்ட போறேன், பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தேன், இப்ப பள்ளி எனக்கு அருகாமையில் அல்லது நான் பள்ளிக்கு மிக நெருக்கமானவனாக மாறப் போகிறேன், அல்லாஹ்வோடு நெருங்க போகிறேன். இந்த ஒரு மாத கால பயிற்சியினாலே அடுத்து வரக்கூடிய நாட்களை நான் புத்துணர்வோடு, ஈமானிய நல்ல ஈடுபாட்டோடு நான் எதிர்கொள்ள போகிறேன் என்பது போன்று உண்டான சந்தோஷமும் நம்மிலே சிலருக்கு உண்டு.
நாம் எந்த வகையிலே சந்தோஷப்படுவோம் என்பதை நாம் தான் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, ஒவ்வொரு உடலினுடைய உறுப்புகளுக்கும் நோய் வரும் இல்லையா? அந்தந்த நோய்க்கான மருத்துவ தேடுறோமா இல்லையா? மூட்டு வலி, கால் வலி, குறுக்கு வலி, வேற ஏதாவது வலிகள் அல்லது வேற ஏதாவது உள் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வை, அதற்கான மருத்துவத்தை தேடி போறோம். கல்புக்கும் நோய் இருக்குது, நம்ம உள்ளத்துக்கும் நோய் இருக்குது, அதையும் சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அதை தூய்மை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கல்வை சுத்தம் செய்து அதை தூய்மை செய்து அல்லாஹ்வை அதிகமாக அதில் கொண்டு அமர்த்தி அவனோடு நெருங்குவதற்கான வாய்ப்பை தான் இந்த ரமதான் நமக்கு தரப்போகிறது. தமிழ்ல 3 வார்த்தை சொல்றேன் கேளுங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்திலும் உயர்வுக்கும் 3 விஷயம் முக்கியமான காரணமாக இருக்கும். சொல்லுவார்கள் தமிழிலே, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. இந்த 3ம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான முன்னேற்றத்திற்கான வழி. இதுல 2 பொருள் இருக்குங்க, 2 பொருள் இருக்குது, ரெண்டையுமே சொல்றேன். பசித்திரு, எப்பொழுதும் தேடலோடு இரு, அறிவு பசியோடு இரு, புது புது விஷயங்களை நீ உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் ஹிக்மத்துல்லாஹுல் மூமின் ஹைசு வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. அறிவு, கல்வி, ஞானம் என்பது ஒரு மூமினுடைய தொலைந்து போன பொருள். ஒரு பொருளை தொலைச்சிட்டோம், ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம், தேடுவோம் தேடுவோம் தேடிக்கிட்டே இருப்போம். நம்மள நிறைய பேருக்கு அது கையில கிடைக்கிற வரையும் தூக்கம் வர்றதில்லை. எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியலையே, நான் காலத்துக்கு இப்படி செஞ்சது இல்லையே, நான் இப்படி தவற விட்டதே இல்லையே, என்னை அறியாமல் இப்படி நடந்து போச்சு, எங்க எங்க என்று மண்டையை போட்டு உலர்த்தி அடிப்போம் இல்லையா? அது கிடைத்தால்தான் நமக்கு நிம்மதி வரும். அதே மாதிரி ஒரு முஃமினுக்கு கல்வியும் அறிவும் ஞானமும் அவன் மிஸ் பண்ண பொருள், அதை எப்படியாவது அவன் அடைஞ்சுக்கணும்ன்ற அந்த தேடல் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அப்ப பசித்திரு, தேடிக்கொண்டே இரு, அறிவு பசியோடு இரு. விழித்திரு, விழிப்புணர்வோடு இரு, உன்னை சுத்தி என்ன நடக்குன்னு பார்த்துக்கோ. விழிப்புணர்வோடு இரு, உன்னை சுத்தி நடக்கிறதை எல்லாம் நீ அனலைஸ் பண்ணிட்டே இரு. ரொம்ப உற்சாகத்தோடு இரு என்ற ஒரு கருத்தும் அங்கே இருக்கிறது. 3வது தனித்திரு, உன்னை நீ தனித்து அடையாளப்படுத்து, யார மாதிரியும் காப்பி பண்ணிக்காத. நீ உன்னுடைய ரூட்ல தனியா போ, உனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக்கொள், உனக்கென்று சில செயல்களை தனித்தன்மையோடு வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அர்த்தங்க. இந்த 3 வாசகத்திற்கும் இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, பசியோடு இருங்கள், வயிற்று பசி, பசித்திரு. பசித்திரு, வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம், எப்பொழுதுமே ஒரு விதமான பசி உணர்வு இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்களா இல்ல மருத்துவர்கள்? வயிறு முட்டை சாப்பிடுவதுதான் நோய்களினுடைய மூலக்கூறு. ரசூலுல்லாஹ் அதனாலதான் முன்னாமே சொன்னாங்க, உங்களுடைய வயிற்றை 3 பாகமாக வையுங்கள். ஒரு பாகத்திற்கு உணவுக்கு இடம் கொடுங்க, இன்னொரு பாகத்துல நீருக்கு இடம் கொடுங்க, இன்னொரு பாகத்தை காலியாவே வச்சிருங்க. 3ஆ பிரிச்சு 3ல ஒரு பகுதி காலியா இருக்கட்டும், அது மூச்சு விடுவதற்கான இடமாக இருக்கட்டும். மூக்கு முட்டை சாப்பிடுறோம்னு சொல்றோம் இன்னைக்கு, ஒரு கட்டு கட்டிட்டாங்க, மூக்கு முட்டை, மூச்சு போக முடியாத அளவிற்கு உணவு இல்லையா? இப்ப பசித்திருத்தல், ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என் வாழ்க்கையில 18 வருஷம் நான் வயிறு நிரம்பிய சாப்பிட்டதே இல்லை, வயிறார சாப்பிட்டதில்லை. எப்பொழுதுமே ஒரு பசி எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வயிறு நிரம்ப மாட்டார்கள். பசி இருக்கும் உள்ளத்துல, வயிற்றில் பசி இருக்கும். அப்ப பசித்திரு, பசித்திருத்தலை நமக்கு உணர்த்துகிறது நோன்பு. பசியின் வழியாக மனிதனுடைய உள்ளம் சரி செய்யப்படுது. அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறான் இல்லையா? பசிக்கும் போது யா அல்லாஹ் எனக்கு தாங்கலையே, ஏதாவது கொடை அப்படின்ற எண்ணம் வருது, அல்லாஹ்வை நினைக்கிற சிந்தனை வருது. அந்த சிந்தனையை நோன்பின் வழியாக அல்லாஹ் நமக்கு தருகிறான். விழித்திரு, கண் விழித்திரு, விழிப்புணர்வோடு இருந்தது ஒரு அர்த்தம். கண் விழித்திரு, அதிகமா தூங்காதன்னு அர்த்தம்.
தூக்கத்தை குறைச்சிக்கோன்னு அர்த்தம். ரமலான்ல தூக்கம் கம்மி தான் எல்லாத்துக்கும். நல்லா தூங்குறவங்க கூட ரமலான்ல உள்ளபடியே நல்லமல் செய்பவர்களுக்கு தூக்கம் குறைவுதான், குறையத்தான் வேண்டும். ரமலான் என்பது விழித்து நல்லமல் செய்வதற்கான மாதம், கண் விழித்து நல்லமல் செய்வதற்கான மாதம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு மார்க்கம் படித்த பெண், சிறந்த மார்க்கத்தை கற்ற பெண், கற்ற பெண் என்பது மட்டுமல்ல, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியை மாணாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய எக்கச்சக்கமான மாணவர்கள் ஓதுனாங்க. இஸ்லாமிய வரலாறு தாங்க உலகத்துல பெண் என்பவள் அடுப்பங்கரைக்கு மட்டும் சொந்தக்காரி கிடையாது, உலகத்தை ஆளுவதற்கான ஆற்றலும் அவளிடத்தில் இருக்கிறது என்றத உலகத்துக்கு சொல்லுச்சு. கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல எத்தனை பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணால் என்ன முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இஸ்லாம் பதில் சொல்லுது, ஒரு பெண்ணால் என்ன முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 50 ஆண்டு காலம் கல்வி சேவையில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பின்னாடி சற்றேற குறைய 50 வருஷம். அதற்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹாபாக்கள்ல பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு மார்க்க ரீதியான குழப்பம் ஏற்பட்டால், சந்தேகம் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால், தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நாங்கெல்லாம் போய் நிக்கிற இடம் அம்மாட்ட தான். ஆயிஷா அம்மாட்ட போவோம், விளக்கத்தை சொல்லுவோம், விளக்கத்தை கேட்போம், அந்த அம்மா விளக்கம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். நாங்க பெரிய பெரிய சஹாபாக்கள். ஆலமுன் நாஸி பில் ஹலால் வல் ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய இந்த மார்க்கத்திலே, மக்களிலே மார்க்க விளக்கத்திலே குறிப்பாக ஹலால் ஹராமை பற்றி தெள்ளத் தெளிவாக அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய பெரிய சஹாபாக்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் கூட எங்க போய் நிப்பாங்க? ஆயிஷா மட போய் நிப்பாங்க. அம்மா விளக்கம் சொல்லுவாங்க, சரியா இருக்கும், சரியான விளக்கத்தை கேட்டு வருவாங்க. அப்ப அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் பெண்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை, எவ்வளவு பெரிய மார்க்கத்திற்கான ஈடுபாட்டை கொடுத்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அந்த 40 விழாவிலே ஒரு விழாவாக வாராந்திர பெண்கள் பயானுடைய நிகழ்ச்சியும் நான் நோட்டீஸில் பார்த்தேன். வார வாரம் இங்கே பெண்கள் பயான் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிகிறேன். அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வானாக. அதற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அல்லாஹ் சிறந்த பலனை தருவதோடு அதன் வழியாக மஹல்லாவை இன்னும் ஈமானிய உணர்வோடு மேன்மைப்படுத்துவானாக. அன்பான சகோதரர்களே, கரீமா அல் மர்வசியான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. கரீமா அல் மர்வசியா. அந்த அம்மா புகாரி ஷரீஃபை அட்டட்டு அட்ட படிச்சவங்க, அப்படி ஃபுல்லா மனப்பாடம். புகாரியினுடைய ரிவாயத்துகள் அதீதுகள் மொத்தம் மனப்பாடம். எந்த அளவுக்கு சொன்னா மக்கால உட்கார்ந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. மக்கால ஹரம்ல, ஹரமினுடைய ப்ரொஃபஸரா இருந்தாங்க, டீச்சரா இருந்தாங்க. அவங்கள்ட்ட படித்த ஆண்கள் எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள். குறிப்பாக சில அறிஞர்களை வரலாறு பட்டியல் எடுக்கிறது அந்த அம்மா தான் அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. இமாம் ஹத்தீப் அல் பக்தாதின்னு சொல்லுவாங்க, வரலாறு ரொம்ப முக்கியமான அறிஞர். இமாம் அல் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் கரீமா அல் மர்வசியாவுடைய மாணவர், அந்த அம்மாட்ட படிச்சவர். என்ன சொல்ல வரேன்னா, கல்வித்துறையிலே நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய முன்னால் இருந்த பெண்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். வேர்ல்டுலயே நம்பர் 1 யூனிவர்சிட்டி என்னங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க ஆக்ஸ்போர்டு சொல்லுவீங்க. ஆக்ஸ்போர்டுக்கு மூத்த ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு தெரியுமா உலகத்துல? மொரோக்கோவிலே இருக்கிறது. மொரோக்கோவிலே அல்பாஸ் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய கேரவான் யூனிவர்சிட்டி. இந்த கேரவான் யூனிவர்சிட்டியில் தான் உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள் வானவியல், இயற்பியல், வேதியியல், வரலாற்றுத்துறை, ஆய்வுத்துறை இதிலெல்லாம் மிகுந்த ஈடுபாடை காட்டிய வரலாற்று புகழிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் படித்த இடம் அந்த கேரவான் யூனிவர்சிட்டி. மொரோக்கோல இன்னைக்கு இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்குனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாருன்னா 2 பெண்கள், ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி, மரியம் அல் ஃபிஹ்ரி என்ற 2 பெண்கள். அப்போ பெண்கள் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு பின்னால் இஸ்லாம் சொல்லுது, பெண்களால் என்னதான் செய்ய முடியாது, சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவி, அவருக்கு சிறந்த மனைவி, சிறந்த மனைவியாக இருந்தாங்க, பிள்ளைங்களுக்கு சிறந்த தாயா இருந்தாங்க. அடுத்து உஸ்தாத் கேட்டாரு, அவருடைய மாணவர்களுக்கு எப்படி சொன்னாங்க? இமாம் மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியையா இருந்தாங்க, அவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க.
கல்வியின் கடனாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது உஸ்தாத் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, மின் ஐன லிஹாதா மின் ஐன லஹா ஹாதல் ஃபضல், இந்த சிறப்பு அந்த பெண்மணிக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டாங்களாம். ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியா இருக்கிறது, பிள்ளைகளுக்கு சிறந்த தாயா இருக்கிறது, மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியையா இருக்கிறது, இன்னும் கேட்டா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க போல தெரியுது உங்க மனைவியை பத்தி, இதெல்லாம் எங்க இருந்து அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுன்னு கேட்டாங்களாம். உடனே ஹஜ்ரத் இமாம் இப்னுல் ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃபின் விரிவுரையாளர் சொல்கிறார், அந்த பெண்ணை நிக்கா செய்த நாளிலிருந்து நான் கண்டு வருகிறேன், ஒரு நாள் கூட அந்த அம்மா இரவு வணக்கத்தை மிஸ் பண்ணது கிடையாது, தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணது கிடையாது. தஹஜ்ஜத்தினுடைய பரக்கத்து தான் அல்லாஹ் எனக்கு சிறந்த பெண்ணாக அந்த பெண்ணை மனைவியாக ஆக்கிவிட்டார். தஹஜ்ஜத்தினுடைய பரக்கத் தான் என் பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக அந்த அம்மா இருக்கிறாங்க. தஹஜ்ஜத்தினுடைய பரக்கத் தான் மிகச்சிறந்த கல்வியாளராக அந்த பெண்மணி இருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் இமாம் இப்னுல் ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள் என்றால் நாம் இங்கே கவனம் கொள்ள வேண்டும். எனவேதான் விழித்து அமல் செய், ரமதான்ல விழிப்போடு விழிச்சிருந்து கண் விழிச்சு அமல் செய்யறதுக்கான நேரம் இது. இரவினுடைய பிற்பகுதி அது ரமதானிலே அமல் செய்வதற்கான நேரம். ஆனா நம்மள சமுதாயத்துல ஒரு பொது புத்தியில இப்படி தவறான ஒரு எண்ணம் பதிஞ்சிருக்குது. தராவி தொழுகைங்கிறது 60 above 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தொழக்கூடிய தொழுகை, அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பெரியவர்கள் மஹல்லாதோட இருக்கிறாங்க, அவங்க தொழுதுக்குவாங்க. நீங்க பள்ளிக்கு தொழ போறீங்கப்பா, நமக்கு இங்க பிள்ளைங்களோட பேசுறதுக்கும் அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு உலா வர்றதுக்கு இதுக்குமே நேரம் சரியா இருக்குது என்று இளைஞர்கள் இதை ஸ்கிப் செய்து போவதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அருமை வாலிபர்களே, ரமலானை நாம் உயிர்ப்புடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், விழித்து நல்லமல் செய்து. மூணாவது சொல்றாங்க தமிழ்ல தனித்திரு. தனிமை என்பது ஒரு மனிதனை புடம்போட்ட தங்கமாக மாற்றும். அதனால தாங்க நபிமார்களின் சரிதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் கொஞ்சம் தனிமையில வைக்கிறான். இன்னைக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கு போனா பாக்குறமா இல்லையா, ஜபல நூர், ஹிரா குகை, ஹிரா குகை என்ன உணர்த்தது? ரசூலுல்லாஹ் அங்க தனியா இருந்தாங்க. வஹிய வாங்குறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து அங்கே அல்லாஹ்வை தியானம் செய்தார்கள். நான் கேட்கிறேன், என்ன தேவை இருக்குது? எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலும் நினைப்பிலும் அவனை எது முன்னோக்கி இருப்பதிலும் ஈடுபாடு கொண்ட முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அவங்களுடைய எண்ண ஓட்டம் இப்ப தனியா போய் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைக்கணும்ன்ற சிந்தனை வருது. அதற்காக வேண்டி சூஸ் செய்த இடம்தான், தேர்வு செய்த இடம்தான் கார ஹிரா. இருந்தாங்களா இல்லையா? அதற்கு ஹதீஜா அம்மா போனாங்களே, உலகத்திலேயே ஹதீஜா ரலியல்லாஹுவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான். நம்ம எல்லாம் சலாம் சொல்றோம். எங்க போறீங்க? கோயம்புத்தூர் போறேன், மாமா அங்க இருக்காரு, பார்த்தாருன்னா சலாம் சொல்லுங்க நான் சொன்னேன்னு. எங்க போறீங்க? சென்னை போறேன், மகன் அங்கதான் படிச்சுட்டு இருக்காரு, உங்க பிள்ளையோடு சரி என் பிள்ளையும் பாத்தீங்கன்னா அத்தா சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. சொல்றோமா இல்லையா? யாராவது நாம் சலாம் சொல்லி விடுகிறோம். அவர் போய் எங்கே சொல்லுகிறார், வ அலைக வ அலைஹி ஸலாம் வ அலைஹா ஸலாம். ஆண் சலாம் சொன்னால் உங்களுக்கும் அந்த சலாத்தினுடைய பதிலை நான் சொல்றேன், நீங்க எடுத்து வந்து என்ன சொல்லிருக்கீங்க. யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் சலாத்தை பதில் சொல்லிக்கிறேன். உலகத்துல அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டாங்க யாருக்கு? ஹதீஜா அம்மா. ஹிரா குகையில் தனித்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே ஹதீஜா அம்மாவுக்கு 60 வயசுக்கு நெருக்கம். 60 வயதை தாண்டி விட்டது ஏகதேசம். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தலையிலே செம்மாடு சுத்தி கொண்டு, செம்மாடு சொல்லுவாங்கல்ல, இந்த விறகு அல்லது ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு தலையில அப்படி துணியை சுத்திக்குவாங்க. அப்படி செம்மாடு சுத்தி கொண்டு தலைக்கு மேலே பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அந்த மலையில ஏறாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹு அக்பர், இன்னைக்கே ஏறுறது பெரிய ரிஸ்க். இங்கிருந்து கீழே இருந்து பார்த்தா தலையை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. செங்குத்தான மலை அது. ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெண்மணியினுடைய தியாகமும் ஈடுபாடும் மார்க்க பற்றுதலும் அல்லாஹ்வின் ரசூல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தன் கணவருக்கான பணிவிடை என்பதின் மீது எவ்வளவு பெரிய தேட்டம் போனாங்க.
அந்த அம்மா ஏறும் பொழுதே அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீல் மூலமா சொல்லி விட்டா, இந்த மாதிரி உங்க மனைவி வர்றாங்க ஹதீஜா, அவங்க வந்தாங்கன்னா நான் சலாம் சொன்னேன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னாங்க. ஜிப்ரீல் சொல்லிட்டாரு வந்த ரசூலுல்லாஹ், யார சொல்ல உங்க மனைவி வர்றாங்களா, அல்லாஹ் சொல்லி விட்டா, அவங்க வந்தாங்கன்னா அல்லாஹ் சலாம் சொன்னதா சொல்லுமாமா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஜிப்ரீல் இஸ்லாமுக்கு ஒரு எண்ணம், ஒரு ஆசை, யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதர்களே, நீங்க அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நானும் சலாம் சொன்னேன்னு சொல்லிருங்க. நானும் சொன்னேன். அல்லாஹ்வே ஒரு மனிதரை ஒரு பெண்ணை தேர்வு செய்து சலாம் சொன்னான் என்றால் நான் அவர்களுக்கு சலாம் சொல்வது பெரிய பாக்கியம் தானே, சொல்லியிருக்கேன். நபி அந்த ஹிரா குகையை தேர்வு செய்தது எதற்கு? தனித்திருக்க. தனிமை என்பது அல்லாஹ்வை சிந்திக்க செய்யும், அல்லாஹ்வின் நினைப்பை தரும். எனவேதான் 7 விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிழல் இல்லாத நாளிலே நிழல் தருவான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ அர்ஷி ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு. 7 விதமான சாரார்கள், பின்னால் சொல்லக்கூடிய 7 விதமான சாரார்களுக்கு நிழல் இல்லாத நாளிலே அல்லாஹ் நிழல் கொடுப்பான். 7 பேர் தனித்தனியா சொல்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ரஜுலுன் யகாஃபுல்லாஹ் வஹைனாஹு ததுருஃபான் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் தனிமையில் இருந்தார், அல்லாஹ்வை நினைத்தார், தன் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தார். ரமதான் வரப்போகுது, இந்த 1 இயர் நான் என்ன செஞ்சேன், என் ஹலால் ஹராம் விஷயத்துல எவ்வளவு பேணுதலா இருந்தேன், என் பார்வை விஷயத்துல எந்த அளவுக்கு நான் பேணுதலா இருந்தேன், என் குடும்ப விவகாரத்துல எப்படி நடந்துகிட்டேன், என்னுடைய பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்துல நான் எப்படி நடந்துகிட்டேன், என்னுடைய தொழில, என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல, என்னுடைய இன்ன உறவுகள்ல எப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கறதையா தனியா அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து புலம்புறாரு. யா அல்லாஹ், ரமதான் வந்துருச்சு, இந்த வருஷத்துல என்ன செஞ்சோம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு, கொஞ்சம் மறந்து போச்சு, எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு. யா அல்லாஹ், உன்னுடைய அதாபை நான் பயப்படுறேன், உன்னுடைய தண்டனையை நான் அச்சப்படுறேன், நரகத்திற்கு என்னால் ஈடுபடுத்த முடியாது, அந்த தண்டனையை நினைத்து பார்க்கவும் முடியாது, அந்த கொடிய நெருப்பினுடைய ஒரு ஜுவாலை, ஒரு துளி என் மீது பட்டாலும் நான் கரிந்து சாம்பலாகி போய்விடுவேன். எனவே அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ தெரியுமா? தனிமையில் உட்கார்ந்து அழுதார் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் வேதனை நினைத்து கண் கலங்கினார். ஒரே ஒரு சொட்டு தான் கண்ணீர் வந்துருச்சு. அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கண்ணீரின் ஒரு துளியை தூக்கி தராசில் வைத்து மறுபக்கத்தில் உலகத்தை வைத்தாலும் இந்த கண்ணீர் அடிச்சு தூக்கிடும். அல்லாஹ்வின் அச்சத்தினால் வந்த கண்ணீர் அது, தனிமையில் அல்லாஹ்வின் பயத்தினால் வந்த கண்ணீர். எதுக்கெல்லாமோ கண்ணீர் விடுறோம், லாஸ் ஆயிட்டங்க, போச்சுங்க, எல்லாம் போச்சு, ஏமாத்தி போட்டாங்க, தூக்கிட்டு ஓடி போயிட்டான், இத்தனை லட்சம் தெரிஞ்சே கொடுத்து தொலைஞ்சிட்டேன், மகன் இப்படி ஆயிட்டாருங்க, சரியான வேலை இல்லைங்க, கண்ணீர் விடுறோம். எனக்கு அமைஞ்ச நிலைப்பாடு இப்படி ஆகி போச்சுங்க, கண்ணீர் விடுறோம். நம்மளை நினைச்சு தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் விடணும், அதற்கான மாசம். எனவேதான் தமிழில் தனித்திரு என்றான், தனித்திருத்தல். அப்போ இந்த 3ஐயும் பெற்று தருகிற மாதம் ரமதான். பசியோடு இருக்கிறோம், கண் விழிச்சு அமல் செய்யற வாய்ப்பு கிடைக்குது, தனிமையில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்குது. எல்லா பள்ளிகள்லையும் ஏத்திக்காஃப் இருக்கிறாங்களா இல்லையா? ரமதானுடைய பிற்பகுதியில எங்க பள்ளியில ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. ரமதான் 30 நாள் ஏத்திக்காஃப் வந்துருவாங்க. தலைப்பரை பார்த்தவொடனே வந்துருவாரு அவரு. ஏங்க பாய், பின்னாடி 10 நாள் தானே சுன்னத்தான ஏத்திக்காஃப். இல்லங்க ஹஜ்ரத், 11 மாசம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இந்த 1 மாசம் அல்லாஹ்காண்டி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம், 11 மாசம் சுத்துறமே, 1 மாதம் இறை இல்லத்தில் இருந்தால் என்ன ஆயிர போகுது? எனவே அதற்கான ஏற்பாட்டை நான் ஷாபான் வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருவேன். ரமதான் முழுக்க பள்ளிதான். அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரர்களே, புனிதமான ரமதானிலே நம்மை நாம் ஈமானிய பலமிக்கவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஈமானிய நல்லுணர்வு மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்க ஈமான் தெரியுது, வெளியே தெரியுது அப்படின்னா சோசியல் மீடியால தெரியுது, ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணும்போது தெரியுது, லைக் பண்ணும்போது தெரியுது, ஆனா வாழ்க்கையில தெரியுதான்ற கேள்வி இருக்குது. என்னுடைய ஈமான் என் வாழ்க்கையில தெரியுதா? என்னுடைய ஈமான் என்னுடைய இபாதத்துல தெரியுதா? என்னுடைய ஈமான் என்னுடைய தக்வால தெரியுதான்னு கேட்கணும். அன்பான சகோதரர்களே, எல்லாருமே
அதிக நாட்கள் வாழ ஆசைப்படுறோம், அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடு கேட்கணும், தப்பு இல்லை. நீண்ட ஆயுள் அல்லாட்ட கேட்கணும். நீண்ட ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னங்க சின்ன வயசா, 33 வயசா, என்னங்க ஆச்சு திடீர்னுங்க அட்டாக்காமா? என்னங்க சொல்றீங்க? வேலை பார்க்கிற பிள்ளையாச்சு அவரு, நல்ல அவர் உடம்ப நல்ல கட்டுமஸ்தான உடம்புல வச்சிருந்தாரு, என்னவாச்சாமா? கார்டியாக் அரெஸ்டாமா சொல்றாங்களா இல்லையா? சிறு சிறு வயதுகளிலே அதிகப்படியான மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழல் இது. அல்லாஹ்ட்ட நீண்ட ஆயுள கேட்கணும். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி ஒருத்தர் மக்கால இறந்து போறாரு. அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 134 வயசு. 134 வயசு. அவருக்கு பேரு அவுது பின் முஅவ்வல் அல் ஹர்பி. அது பெருசு இல்லைங்க, நீண்ட காலம் வாழ்றது பெருசு இல்லை. ஆனா அந்த 134 வயசுல சற்றேற குறைய 100 வருஷம் ஹரம்ல 5 வேளை ஜமாத்தா தொழுகிறவர். எத்தனை நாள்? ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, 100 வருஷத்துக்கு மேல. ஒரு நூற்றாண்டு காலம் மக்காவிலே ஹரமிலே முதல் சஃபிலே நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அவுது பின் முஅவ்வல் அல் ஹர்பி. அவர் இந்த கொரோனா பீரியடுக்கு பின்னாடி தான் வஃபாத் ஆனாரு. எப்படி வஃபாத் ஆனாரு தெரியுமா? இஷா தொழுக ஹரம்ல ஃபர்ஸ்ட் ரக்காயத் ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கும் பொழுது இஷா தொழுதுட்டு இருக்கும்போது அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுது. இஷா தொழுகையில ஹரம்ல வஃபாத் ஆனார். அவர் வஃபாத்துக்கு நிறைய நபர்கள் இரங்கல்லாம் தெரிவிச்சாங்க. சரி, இப்ப அது விஷயம் கிடையாது. இப்ப அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறீங்களே, இளமையில சுறுசுறுப்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சுறுசுறுப்பா தான் இருக்கணும். சோம்பேறியா இருந்தாதான் தப்பு. இளமையில ஓடணும், சாடணும், ஆடணும், அங்கங்க போகணும், எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து செய்யணும். அது இளைஞர்களுக்கான வேலை. அது அவன் முடங்கி கிடக்க கூடாது, அது தப்பு. ஆனா இயல்பாகவே வயது ஏற 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 பலவீனம் தொத்திக்கொள்ளும். 30 வயசுல பார்க்கிற வேலையை 60 வயசுல பார்க்க இயலாது. பார்க்கணும்னு மனசு சொல்லும், ஆனா உடல் ஒத்துழைப்பு செய்யாது இல்லையா? ஆனா அந்த மனுஷன் 100 வருஷமா தொழுதார் மட்டும் இல்ல, அங்க வரக்கூடிய உம்ரா பயணிகள், ஹஜ்ஜி பயணிகள் எல்லாத்துக்கும் விழுந்து விழுந்து ஹித்மத் செய்வார். தன்னாலான உதவிகளை செஞ்சுட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு உற்சாகத்தோடு அமல் செய்றீங்கள? அமல்லையும் உங்களை முன்னாடி பார்க்கிறோம், ஹித்மத்திலையும் முன்னாடி இருக்கிறீங்க, நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைக்கிறது முன்னாடி இருக்கிறீங்களே, எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் என் வாழ்க்கையில 3 விஷயத்தை ஃபாலோ பண்றேன், என் வாழ்க்கையில 3 விஷயத்தை நான் பின்பற்றுறேன். இன்னைக்கு பின்பற்றுதல் என்பது குறைஞ்சு போச்சுங்க, பார்க்குதல் அதிகரித்து இருக்கிறது, சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகரித்து விட்டது. ஆனால் பார்த்ததை சொன்னதை நாம் அதை உள்வாங்கி வெளிப்படுத்துகிறோமா என்பதில் தான் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு போனது இல்லையா? அவர் சொன்னார், 3 விஷயத்தை நான் ஃபாலோ பண்றேன். என்ன ஃபாலோ பண்றீங்க? அதை நீங்க சொல்லுங்களேன் உலக மக்களுக்கு, அதை நீங்க உலக மக்களுக்கு சொல்லுங்களேன். இப்படியான பாக்கியம் பெற்றவர் நம்முடைய பள்ளியில, நாம பிறந்த ஊர்ல பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீட வச்சுக்கிட்டு நம்மளால 5 நேர தொழுகை கூட ஒரு நாளைக்கு முழுசா இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சில மக்களை தவிர, நான் எல்லோரையும் சொல்லவில்லை, நம்மால் என்னால் முழுமையாக என்னுடைய பள்ளியிலே போய் ஒரு நாள், ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கண்டினியூவா 5 நேர தொழுகையும் ஃபாலோ பண்ணி இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்ற முடியல. ஆனா 100 ஆண்டு காலம் தொழுதிருக்காரு, எப்படிங்கன்னு கேட்டோன்னு சொன்னாரு, முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாரும் எடுக்கணும் கையில. அல்லாஹ்வை பயந்து வாழணும், தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அது இருந்தால் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவான், நிறைவான சுகத்தை தருவான், ஆரோக்கியமா இருப்போம். நோன்பு எதங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்குது? நோன்பு எதை எதிர்பார்க்குது? நோன்பின் எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி மிக்கவர்களாக மாற வேண்டும். பயம் வருது நமக்கு நோம்புல. எப்படி பயம் வருது? தனியா அறையில இருந்தாலும், நமக்கு பிடிச்சமான உணவுகள் இருந்தாலும், நமக்கு பிடிச்சமான ஆகாரங்கள் குடிபானங்கள் இருந்தாலும் நம்ம பக்கத்துல போறதில்லை, அது இல்ல விஷயம். அதை சாப்பிடணுன்ற நினைப்பு கூட நமக்கு வர்றதில்லை. ஏன்? அல்லாஹ் பார்க்கறான், யாருமே இல்லதான் அங்க, நினைச்சா எடுத்து சாப்பிடலாம், குடிச்சிடலாம். ஆனாலும் அல்லாஹ் பார்க்கறான் இல்ல, அல்லாஹ் பார்க்கறான் என்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அதான் பயம், அதான் பயம். நோன்பு தருது. நாம கட்டிக்கிட்ட மனைவி தான் அல்லது நாம கட்டிக்கிட்ட கணவர் தான்
பகல் நேரங்களில் தனியா தான் இல்லத்துல இருக்கிறோம், ஆனா பக்கத்துல நெருங்கிறதுக்கு மனசு தடையா நிற்குது. ஏன்? ஹலாலான மனைவி தானே, ஹலாலான கணவர் தானே? இல்லைங்க, நோன்பு. அல்லாஹ் பார்க்கிறான். பகல் நேரத்தில் தவறான எண்ணப்பாடு கூட கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடாது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். இப்ப இந்த உணர்வை வாழ்க்கை முழுக்க நோன்பு உங்களுக்கு தரணும்ன்றான் அல்லாஹ். வாழ்க்கை முழுக்க தரணும். அவுதுபின் முஅவ்வத் அல் ஹர்பி சொல்றாரு, வாழ்க்கை முழுக்க தக்குவாவை எடுங்க, நீங்க நிம்மதியா ஆரோக்கியமா நீண்ட ஆயுள் வாழலாம். அன்பான சகோதரர்களே, அது வேண்டும் நமக்கு. முபாரக்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் முபாரக். இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ச்சியோடு அதை பதிவு செய்யறாங்க. ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்தாரு. அந்த தோட்டம் மாதுளம்பழ தோட்டம். அந்த தோட்டத்தினுடைய ஓனர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு வந்தார். வந்த உடனே முபாரக் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடையாந்தார் முன்னாடி. என்னங்க முதலாளி, நண்பர்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, தோட்டத்தில் கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போக, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறாங்க, நல்ல பழங்களை புரைச்சிட்டு வாப்பா அப்படின்னாரு. ஓடி போனார் முபாரக். போய் ஒரு மரத்துல ஏறி கொஞ்சம் அந்த மாதுளை பழங்களை பறிச்சிட்டு கழுகி அதை துண்டா வெட்டி கொண்டு வந்து முன்னாடி வச்சாரு. முதல்ல அந்த தோட்டத்தினுடைய ஓனர் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. முகம் அப்படி சுழிச்சார். புளிப்பா இருக்குது, வேற பழத்தை கொண்டு வந்தார். அடுத்து வேற ஒரு மரத்தை சூஸ் பண்ணாரு. அந்த மரத்தினுடைய பழங்களை பறிச்சாரு, 2 துண்டா கட் பண்ணாரு, கொண்டு வந்து முன்னாடி வச்சாரு. இப்ப பார்த்தா அது ரெண்டு மாதுளை அந்த துளி அந்த முத்துக்களை எடுத்து சாப்பிட்ட உடனே இது துவர்ப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் புளிப்பா இருந்துச்சு, இப்ப துவர்ப்பா இருக்குது. இப்ப வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு காட்சி. ஓனருக்கான ரொம்ப மனசங்கடம். கூப்பிட்டு முபாரக் கிட்ட கேட்டாரு, என்னையா நீ 15 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குற, இந்த தோட்டத்தில் 15 வருஷமா காவலா கிடக்குற, எந்த மரத்தினுடைய பழம் புளிக்கும், எந்த மரத்தினுடைய பழம் இனிக்கும் தெரியாதா உனக்கு? என்னப்பா இது இப்படியா பண்றது அப்படின்னு கேட்டார். உடனே முபாரக் சொன்னாரு, ஒன்னும் இல்லைங்க, நீங்க நான் வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் தர்றீங்க, இதை சாப்பிட்டு பார்க்கக்கூடிய உரிமை எனக்கு நீங்க தரல, அது எனக்கு கூடாது, தொடக்கூடாது, அது ஹராம் ஆச்சு, அல்லாஹ் பார்க்கறானே. நீங்க இங்க இல்லதான், வெளியே தான் சுத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ரெப்ரசன்ட் யாருன்னு கிடையாது பார்த்து சொல்றதுக்கு. ஆனாலும் எல்லாம் வல்ல இறைவன் என்னை பார்க்கிறான். ஒரு பழமானாலும் அவனுடைய நீதிமன்றத்தில் நான் பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமா போச்சு, இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு மனுஷனா, இவ்வளவு நல்ல மனுஷனா? சரி, நண்பர்களை எல்லாம் கவனிச்சு அனுப்பிட்டாரு. அனுப்பின பின்னாடி இந்த விஷயம் அவருடைய மனசை போட்டு அப்படியே உலுக்கி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல மனுஷனை இத்தனை நாள் நம்ம கூட வச்சிருக்கோம், வேல்யூ தெரியாம நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் வந்து முபாரக்க கூப்பிட்டு, என் பிள்ளைக்கு நிக்கா முடிக்கணும்பா, மாப்பிள்ளை தேடணும், என்ன செய்யலாம், நீ ஏதாவது ஒரு யோசனை சொல்லன்னு கேட்டார். உடனே சொன்னாரு, யூதர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பிள்ளையோ தேடினால் அவர்கள் அடிப்படையா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரத்தை வைப்பாங்க. பொருளாதார காசு பணத்தை மையப்படுத்தி தான் வரங்கள் தேடுவார்கள். அது யூதர்களின் பழக்கம். சரி, நஸ்ரானிகள் இருக்கிறாங்களே, அழகை மையப்படுத்துவாங்க. அழகை மையப்படுத்தி தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் தேடுவாங்க. சரி, அரபுகள் இருக்காங்க பாருங்க, அரபுகள் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பொண்ணோ தேடும்போது குடும்ப பாரம்பரியத்தை பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட், இந்த குடும்பம் எப்படிப்பட்டது, என்ன பாரம்பரியம், எந்த வகைரா, இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படிலாம் பார்த்துதான் நிக்காஹுக்கு அவங்க சம்பந்தமே பேச துவங்குவாங்க. ஆனா உண்மையான மூமின்கள் தங்களுக்கிடையில் வரம் தேடும் பொழுது தக்குவாவை மையமாக வைப்பாங்க, இறையச்சத்தை மையமா வைப்பாங்க. அதை அளவுகோலா வச்சுதான் வரனை தேடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக அந்த முபாரக் என்ற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி சொன்னார். ஓனருடைய உள்ளத்துல இப்ப மறுபடியும் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஏற்கனவே நேற்று செஞ்ச விஷயத்துல அங்க போயிட்டாரு, மேல அதுக்கும் மேல போயிட்டாரு. இப்போ அவருடைய சொன்ன அந்த அந்த பாங்கு அந்த முறையெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. மனைவிட்ட போய் அவரை பத்தி விலாவரியா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்களா, ஏன் நம்ம பிள்ளைய அவருக்கே கொடுக்க கூடாது, அவரை மாதிரி தக்குவா உள்ள ஆள் யாரும் தெரியலையே, அவருக்கே கொடுத்துடலாமே, கொடுத்துடலாம், பேசியாச்சு, முடிச்சாச்சு. அன்பான சகோதரர், நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் இவ்வளவு நேரம் புகாரியை பத்தி 2-3 செய்தி சொல்லிவிட்டேன். புகாரி இமாமிற்கு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பெயர் அப்துல்லா. அந்த அப்துல்லா இந்த முபாரக் பெற்ற பிள்ளை. இந்த முபாரக் என்ற தோட்டக்காரர் பெற்ற பிள்ளை தான் அப்துல்லா பின் முபாரக். வரலாற்றில் ஓங்கு புகழோடு வாழுகிறார்.
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பல அறிவிப்புகளை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் வழியாக சொல்றாங்க. இப்ப புரியுதா தக்குவாங்கிறது எங்கிருந்து வருது? அதனுடைய அந்த விருட்சமும் ஆழமும் அதன் விலை அந்த விதையும் எங்கிருந்து துவங்குதுன்னு புரியுதா? எனவே அன்பர்களே, தக்குவாவை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், நீண்ட நெடிய காலம் வாழலாம். அவுது பின் முஅவ்வதுல் ஹர்பி சொன்னார், தக்குவாவை தரக்கூடிய மாதம் ரமதான். தக்குவாவை நமக்கு அதிகமாக தரக்கூடிய மாதம் ரமதான். தக்குவா வரணும் இல்லங்க, எல்லா மாசம் வர எனக்கு இந்த மாசமும் தெரியுது, எல்லா மாசத்திலையும் பர்ச்சேஸ் போவேன், ரமதான் பர்ச்சேஸ் போக வேண்டாம், அது எப்படி முடியும்? போகாம இருக்க முடியும்? வருத்தமா இருக்குது. சகோதர சமய மக்கள் நாம் நோன்பு இருக்கிறோம், அவர்கள் நம்மை பார்த்து கண்ணியப்படுத்துறாங்க. பா பாய் நோன்பு, அவர் முன்னாடி போய் டீ பிடிச்சிட்டு இருக்க, தள்ளி வைப்பா நீ அங்க அப்படிங்கிறான். பாய் வந்திருக்கிறாரு, நம்ம ஏதோ டீலிங் பேச போயிருப்போம், ஏதாவது பர்சனலான அவருடைய கான்டாக்ட் அதுக்காண்டி போயிருப்போம். நோன்பு காலம், நமக்கும் டீ வரும் அவருக்கும் டீ வரும். நான் நோம்புன்னு சொன்ன அவரும் டீ குடிக்காம இருப்பாரு. நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, அத உங்களுக்கு முன்னாடி குடிக்கலாமா? ஆனால் வருத்தத்திலும் வருத்தம், சில பகுதிகளில் பார்க்கிறோம், ரமலானில் நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தோடு ஹோட்டல்களில் சென்று நம்முடைய மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். ட்ரெஸ் எடுக்க போகணுன்றதுக்காண்டி நோன்பு விடுறாங்களே, எவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான விஷயம். ஒன் டே ஃபுல்லா இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மொத்த குடும்பத்துக்கும் பர்ச்சேஸ். இன்னைக்கு நோன்பு வச்சுட்டு அலைய முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது. ஒரு நாள் விட்டுக்கலாம், என்ன ஆயிர போது, பின்னாடி வச்சுக்கிறது. ஒன்றை நீங்கள் புரிய வேண்டும் அன்பர்களே, என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்குங்கள். இதற்காக வேண்டிதான் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பர்களே, ரமதானில் ஒரு நோன்பு எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் வெறுதே விட்டீர்கள் என்றால், வேண்டுமென்றே விட்டீர்கள் என்றால், தக்க காரணமின்றி, ட்ரெஸ் எடுக்க போறதெல்லாம் தக்க காரணம் கிடையாது, சுத்தி போறதெல்லாம் அதெல்லாம் ஒரு தக்க காரணம் கிடையாது. அது தக்க காரணமின்றி ஒரு நோன்பை விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலம் முழுக்க நோன்பு இருந்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது. நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு நோன்புக்கு ஈடாகாது. காலம் முழுக்க நோன்பு இருக்கிறீங்க, வேஸ்ட், எந்த புண்ணியமும் இல்லை. எனவே ரமதானில் நாம் எங்கே இருந்தாலும் தக்குவாவோடு இருக்க வேண்டும். பள்ளிக்குள்ள இருந்தாலும் சரி, வீடுகளில் பெண்கள் இருந்தாலும் சரி, நல்ல அமல்களின் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த பெரியவர் சொல்கிறார், தொழுகையை கையில் எடுங்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், நிறைவான சுகமான வாழ்க்கை கிடைக்கும். மூணாவது சொன்னாரு, அவர் செய்த நல்ல உபதேசங்களிலே ஒன்று, அந்த 134 வயது வரை வாழ்ந்தவர் சொல்றாரு, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்கள் நல்ல துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள், நீண்ட நெடிய காலம் நீங்கள் வாழலாம், நீண்ட நெடிய காலம் நீங்கள் வாழலாம், பெற்றோர்களின் துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே அன்பான சகோதரர், ரமதானிலே அதிகப்படியான நல்ல அமல்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு 7 விஷயத்தை மட்டும் சரியாக 10 நிமிடத்தில் சொல்லி முடித்து விடுவேன், என்னுடைய நேரமும் நெருங்கி வந்து விட்டது. 7 விஷயத்தை ரமதானிலே நாம் கையில் எடுக்க வேண்டும். 7 காரியம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரமதான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல ஏதாவது உறவுகள் முன்ன பின்ன ஆயிருந்தாலும் அந்த உறவுகளை சரி செஞ்சுக்கணும். ரமலானுக்கு முன்னால் நாம் தூய்மையான முறையிலே ரமலானை அடைய வேண்டும். ஏதாவது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன யார்ட்டையாவது பேசியிருக்கலாம், அல்லது ஏதாவது பகை ஏற்பட்டிருக்கலாம், தகராறு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லாஹ்விற்காக வேண்டி அதையெல்லாம் முழுமையாக விட்டு விடுதல், இது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரமலான் வெறும் வாய்க்கும் வயிற்றுக்குமானது இல்லைன்றத புரியணும். ரமலான் வெறும் வாய்க்கும் வயிற்றுக்குமானது இல்லைன்றதை நம்ம புரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் நம்ம பூட்டு போடுறது இல்லை. உணவோ தண்ணீரோ குளிர்பானங்களோ நாம் விரும்பிய உணவு பதார்த்தங்களோ அது மட்டும் சாப்பிடாம நான் தடை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றது இல்லை. அதையும் தாண்டி பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யாருடைய மனதையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய செயல் அல்லாஹ்வின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. சண்டை, சச்சரவு, தேவையற்ற விவாதம் பார்க்கிறோம். ரமதான்ல உட்கார்ந்து தேவையில்லாம வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய யாராவது ரமதான்ல தர்க்க செய்ய வந்தா, சண்டை பிடிக்க வந்தா, அல்லது ஏதாவது வாத விவாதங்கள் செய்ய வந்தால் நீங்க என்ன சொல்லணும்? இன்னி சாயிம், நான் நோம்பானி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. நான் நோன்பு வச்சிருக்கேன்,
நோன்பு வைத்தவர் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட மாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, வெறுமின்ன வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் நோன்பல்ல, என்னுடைய மொத்த அவயங்களுக்கும் நோன்பு. என் கண்ணு நோன்பு இருக்கணும், என்னுடைய நாவு நோன்பு இருக்கணும், என்னுடைய கை நோன்பு இருக்க வேண்டும், என்னுடைய இன்னபிற அவயங்கள் நோன்பு இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயமா நீங்க உள்வாங்கிக்கணும். மூணாவது, ரமலான்ல செய்ய வேண்டிய முக்கியமானது, படைப்புகளோடு இருக்கக்கூடிய தொடர்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படைத்தவனோடு தொடர்பை கூட்டணும். எப்பொழுதுமே நம்ம மொபைல வச்சுட்டு தான் இருக்கிறோம், ரீல்ஸை பார்க்கத்தான் செய்யறோம். ரியல் லைஃப் ரீல்ஸை பார்த்து பார்த்து ரியல் லைஃப் நம்மள நிறைய பேர் விட்டுறோம், மிஸ் பண்ணிடுறோம். பார்க்கத்தான் செய்யறோம், சேட்டிங் பண்ணதான் செய்யறோம், நம்முடைய நேர காலங்கள் அதுல கழியதான் செய்யுது. ரமலான்ல நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாமே போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த பார்வை எல்லாம், இந்த பயன்பாடு எல்லாம். மற்ற நேரங்களில் நான் என்னுடைய ரப்போடு உண்டான அந்த கனெக்ஷன்ல அந்த தொடர்பை நான் அதிகரிச்சு கொள்ளணும். இது மூணாவது செய்ய வேண்டியது. நாலாவது, ரொம்ப முக்கியமான ரமலான்ல அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதும். ஏன்னா அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரமலானை இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம், அதில் தான் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் அப்படிங்கறத அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். குர்ஆன் ஓதணும், குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கணும். இது எல்லாத்துக்கும் மூலதனம் முதல்ல குர்ஆனை ரீட் பண்ணணும். குர்ஆனை ரீட் பண்ணணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க, மூணாவது கலீஃபா. நார்மலாவே குர்ஆனை நிறைய ஓதுவாங்க. ரமலான் வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்களாமா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். இதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறை பார்க்கிறோம், ஒரு ரமலான்ல 60 குர்ஆன் ஓதுவாங்களாம். அப்படின்னா என்னங்க ஆச்சு கணக்கு? ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஆச்சு, 2 குர்ஆன் ஆச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 2 குர்ஆன்கள் ஒரு நாளைக்கு ஓதுவார்கள் என்றால் இப்ப எவ்வளவு நேரத்தை குர்ஆனுக்கு ஒதுக்கி இருக்காங்க நம்ம கவனிக்கணும். எனவே குர்ஆன் ஓதுவதற்கான மாதம். குர்ஆன் ஓத தெரியலன்னா ஓத கத்துக்கணும். இந்த ரமலான் விட்டு அடுத்த ரமலான்லயாவது நான் குர்ஆனை முடிச்சிருவேன். இப்ப கத்துக்க தோன்றேன், பிஸ்மில்லான்னு இறங்கிட்டேன். அதில் சொன்னாங்களே இல்லையா, ஒரு வசனம் தெரிவது என்பது ஒரு பெரும் சொத்து கிடைப்பதை போன்று, 2 வசனம் தெரிவது என்பது ஒரு பெரும் சொத்து, 2 பெரும் சொத்து கிடைத்ததை போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா. இப்ப குர்ஆன் ஓதணும். இது நாலாவதாக நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். அஞ்சாவதா என்ன அப்படின்னா, கியாமுல் லைல கவனம் அடக்கணும். இரவு தொழுகை என்பது ரொம்ப முக்கியமானது. நோன்பை உயிரோட்டமாக மாற்றக்கூடியது இரவு தொழுகை தான். நம்ம நினைச்சு வச்சிருக்கோம், பகல்லாம் நோன்பு, டயர்டு, அங்க இங்கேயும் சுத்திட்டு வரேன், இஷா தொழுதாச்சு, படுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. வாய்ப்பு இருந்தா பாத்துக்கலாம், இல்லாட்டி 17 அல்லது 27 அந்த மாதிரி ராவுகளை சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். அன்பர்களே, இது தவறான எண்ணம் என்பதை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இரவில் எழுந்து இரவு தொழுகை தொழக்கூடியவர்கள் மூமின்கள், உண்மையான மூமினின் அடையாளங்களாக அல்லாஹ் அதை பட்டியலிடுகிறான். எனவே ரமலான்ல இரவு தொழுகையில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், ரொம்ப கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறாவது முக்கியமான விஷயம், ரமலானில் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, தான தர்மங்களை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும். ரமலான் என்பது தர்மத்துக்கான மாதம். ஷஹ்ரு, ரமலானுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதுல ஒரு பேர் ஷஹ்ரு சதகா, தர்மத்துக்கான மாதம். நிறைய வழங்கணும். கொடுப்பதில் ஒரு சுகம் இருக்குது, கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொடுக்கும் பொழுது ஒரு சுகம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியை ரமலானில் அதிகமாக பெற வேண்டும். அன்பர்களே, ரசூலுல்லாஹை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் ரமலான் வந்து விட்டால் எப்படி கொடுப்பார்கள் தெரியுமா? கண் இமைக்கும் நேரத்தில் பலரை கொடுத்து விடுவார்கள். தென்றல் காற்று எப்படி இனிமையாக நம்மை ஆற தழுவி கொண்டு போகிறதோ அப்படி பெருமானார் காற்றை விட வேகமாக கொடுப்பார்கள். தான தர்மத்திற்கான மாதம் ரமதான், இதை நாம் உள்வாங்க வேண்டும். ஏழாவது முக்கியமான விஷயம், நமக்குன்னு ரமதான்ல ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு நீங்களே ஒரு அட்டவணை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 5 நாள் ட்ரிப்புங்க, ரமதானை முடிச்சுட்டு எல்லாம் ட்ரிப் போவாங்க. பழக்கம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு நிறைய பழக்கம் போல தெரியுத, சரியா சொல்றீங்களான்னு கேட்காதீங்க, எல்லாருடைய வழக்கம். நிறைய நம்ம குடும்பங்கள் இதை ஃபாலோ பண்றாங்க. நல்ல விஷயம் தான், வெளியே போகிறது, சுத்தி பார்க்கறது, அல்லாஹ்வுடைய ஆச்சரியங்களை, படைப்பினங்களை
ஆய்வு கண்ணோட்டத்தோடு படிப்பனை கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது சிறப்பான விஷயம், தப்பு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை வெளிப்படுத்துற என்ன தப்பு இருக்குது? ட்ரிப் நம்ம பிளான் பண்றோம், ஒரு 5 நாள் ட்ரிப் வச்சுக்கோங்க, 3 நாள் ட்ரிப்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நாளைக்கும் ஷெட்யூல் நம்ம கையில இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் என்ன செய்ய போறோம், செகண்ட் டே என்ன, டீ குடிக்கிறதுல இருந்து லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் உட்பட எங்கெங்க போக போறோம், எப்படியான ஸ்பாட்டுகள்ல போய் நிக்க போறோம், பார்க்க போறோம் உட்பட எல்லாம் நம் கையிலே அட்டவணை இருக்கும். நான் சொல்லுகிறேன், ரமலானில் 7 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7வது விஷயம், ரமலானுக்கான அட்டவணை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நான் தஹஜ்ஜத் எழுதுகிறேன், எத்தனை ரக்காத் தொழுவேன், ஒவ்வொரு நாளும் இதை சரியாக பேணுகிறேனா? ஃபஜர் தொழுகைக்கு முன்னால், சஹருக்கு பின்னால் நான் ஒரு சின்ன கேப் கிடைச்சிருக்கு, அந்த கேப்ல எத்தனை பக்கம் குர்ஆன் ஓத போறேன்? ஃபஜருக்கு பின்னாடி சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய திக்ர் அவுராதுகளுக்கு பின்னால் ஓய்வு, ஓய்வுக்கு பின்னால் நம்முடைய வியாபார ரீதியான, தொழில் ரீதியான, வீட்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள், லுஹர் தொழுகை, அதற்கு பின்னால் அசர் தொழுகை, அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம், மகரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம், இஷாவுக்கு பின்னால், தராவிக்கு பின்னால், ஒரு நாளுக்கான அட்டவணை நம் எல்லோரிடத்திலும் கையில் இருக்க வேண்டும். ஒரு மாத அட்டவணை, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம், இந்த நாளை விட இந்த 2வது நாள் என்னுடைய அமல்களிலே கூடுதல் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அன்பர்களே, இந்த 7 விஷயங்களிலும் நாம் கூடுதல் கவனத்தை ரமதானிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக இப்பொழுதிருந்து துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரமதானை எங்களுக்கு ஹைரானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதானின் வழியாக எங்களை நாங்கள் உணர வேண்டும், எங்கள் ரப்பை நாங்கள் புரிய வேண்டும். யா அல்லாஹ், உன் நெருக்கத்தை நாங்கள் பெற வேண்டும். எல்லா வருஷமா ரமதான் வந்துச்சு, அங்க போனோம் சகர் சாப்பிட்டோம், 4 பேரை சந்திச்சோம், 4 புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், முடிச்சோம் என்பது போன்று கழிந்து விடாமல் ஈமானிய உணர்வோடு இந்த ரமதான் எனக்கு கழியணும் யா அல்லாஹ், அந்த நசீபை எனக்கு கொடு என்று ஆர்வத்தோடு தேட்டத்தோடு கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தருவான். நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுறோம், சொர்க்கமும் உலகத்துல சில பேர் ஆசைப்படுது. ரசூல் சொன்னாங்க, சொர்க்கம் யாரையெல்லாம் விரும்புகிறது தெரியுமா? 4 மக்களை விரும்புகிறது. முதல் மனிதர் காலியில் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர். 2வது மனிதர் ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். தப்பும் தவறும் பாவங்களும் அவர் நாவிலிருந்து பேச்சாக எழாது. 3வது முத்இமுல் ஜியான், பசித்தவருக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர். 4வது அஸ்ஸாயிமு ஃபீ ஷஹரி ரமதான், ரமதானிலே நோன்பு இருக்கக்கூடியவர். இந்த 4 பேரையும் சொர்க்க ஆசைப்படுதான், இவர் எப்போ என்கிட்ட வருவாரு, என்னுடைய சுகத்தை எல்லாம் அவருக்கு நான் எப்போ காமிக்கிறது. சொர்க்க விருப்பம், நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை கேட்கறது பெருசு இல்ல, எல்லாரும் கேட்கத்தான் செய்வோம், சொல்ல போனா ஆசைப்படுவோம். இறந்த ஒண்ணு கேள்விப்படுறோம், உடனே என்ன சொல்றோம், அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கடுங்க. தெரிஞ்சவரா இருந்தாலும் தெரியாதவரா இருந்தாலும் இந்த துஆவை செஞ்சுக்கிறோம் இல்லையா? நாம் சொர்க்கத்தை பிரியப்படுவது ஒரு புறம், சொர்க்கம் நம்மை பிரியப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த 4 பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் உள்வாங்குங்கள், ரமதானில் இந்த 4ஐயும் உங்களால் செய்ய முடியும். ரமதானில் இந்த 4ஐயும் செய்ய முடியும். ரமதான நோன்பு வைக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்க முடியும், நாவை பேணி பாதுகாக்க முடியும், குர்ஆனை அதிகமாக ஓத முடியும். இந்த 4 விஷயத்தையும் ரமதானிலே கூடுதல் கவனத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. பயன்மிக்க கூட்டமாக அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தவர்கள், உழைத்தவர்கள், இதற்காக வேண்டி மிகப்பெரிய ஆற்றலோடு, நல்ல ஈடுபாட்டோடு, அக்கறையோடு, மஹல்லாவினுடைய நலனின் மீது, மஹல்லா மக்களினுடைய ஈமானிய அந்த ஏற்றத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் வெற்றிகரமாக அமைத்து தருவானாக. சிறந்த பலனை அல்லாஹ் இந்த கூட்டத்தின் வழியாக மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வே, வரக்கூடிய ரமதானிலே எங்களை பயன்மிக்க வகையிலே அந்த ரமதானின் பகலையும் இரவையும் கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் தருவாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், அடுத்த வருஷம் ரமதான்ல நான் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இந்த வருஷம் ரமதான் வரப்போகுது. அல்லாஹ், அடுத்த வருஷம் ரமதான் இருப்பனா இல்லையா எனக்கு தெரியாது, இந்த வருஷம் ரமதான் வரப்போகுது. 30 நாளையும் மிகப்பெரிய கிஃப்டாக நான் எடுத்து அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற நல்ல துஆவோடு உங்களுடைய இந்த அழைப்பை நான் உங்களுடைய மஹல்லாவிற்கு வருவதற்கான வாய்ப்பை வல்ல அல்லாஹ் வழங்கினான்.
என்னையும் இங்கே அழைத்து உங்களுக்கு மத்தியிலே பேச வைப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய ரெஜிமெண்ட் பஜார் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் நன்றி என்கின்ற அடிப்படையிலே ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா மாபிஹி சாலிஹின் என்ற உயர்ந்த துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.